ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான பட்டர் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம் வாங்க. பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இங்கே தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள்ன்றதுனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும், அந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்படியே ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இங்கே சிக்கன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பட்டரில் வந்து நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது சிக்கனில் வர்ற தண்ணி, அந்த மசாலாலாம் நல்லா திக்காகி வரணும். சிக்கன் வந்து நல்லா ஒரு 80 to 90% வெந்திருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இது வந்து அரைக்க போகிறோம் அப்படின்றனால நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து இங்கே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரஃபா. அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம். நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி கிட்ட எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கின கடாயே வச்சுருக்கோம். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் காட்ட பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10லேருந்து 20 செகண்ட் கிட்ட நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெண்ணெயிலேயே. இப்போ நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த வெங்காயம் தக்காளி முந்திரி பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் தண்ணி எதுவுமே விடாமல் தான் சேர்த்துருக்கேன். இது நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தண்ணி இப்போயே விட்டு வேணுனாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நான் வந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி வந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து விட்டுட்டு இதோட வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து மைல்டாக ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி கையாலேயே நல்லா பவுடர் ஆக்கி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா பொடியா நறுக்குனா கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சிக்கன் நம்ம வந்து ஆல்ரெடி வதக்கும் போதே நல்லா ஒரு 80 to 90% குக் ஆயிருக்கும். அதனால இது ரொம்ப நேரம் வேக தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகுந்தா போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்கான கிரேவியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பட்டர் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.